அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோ வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துறை எப்படி செயல்படுது, அது ஆல்மோஸ்ட் சிமிலர் டு மத்திய அரசாங்கம் ஆர் ஒன்றிய அரசாங்கம். அந்த கம்பேரிசன் டேபிளை பார்த்தோம். ஆனால் மாநிலத்தில் ஆளுநரோட பதவி மாத்திரம் வித்தியாசமானது. அவருக்குன்ட்டு சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு. அவரை எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க, எப்படி ரிமூவ் பண்றாங்க, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதை பற்றிலாம் வந்து சர்க்காரியா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் என்ன, அதை பற்றிலாம் ப்ரீஃபாக போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோல இருந்து நம்ம பாராளுமன்றத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன? எக்ஸிகியூட்டிவ், நிர்வாகத்துறை. இப்போ நம்ம பார்க்க போகிறது சட்டம் இயற்றுகின்ற பாராளுமன்றத்தை பற்றி. அதே மாதிரி நம்ம பாராளுமன்றத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா மாநில சட்டசபையும் சட்டமன்றமும் அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான். வெறும் சில இடங்கள்ல மாத்திரம்தான் எந்தெந்த மாநிலங்கள்லாம் சட்ட மேலவை இருக்கோ அங்க மாத்திரம் சில டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. மற்றபடி சிமிலர் ப்ரொவிஷன்ஸ். ஸோ கைஸ், இதுதான் நான் வந்து முதல் கிளாஸ்லயே சொன்னது. என்னோட புத்தகம் பாலிட்டி சிம்பிளிஃபைடும் இதே அடிப்படையில் தான் நம்ம வந்து எழுதியிருப்போம். ஸோ தட் எதெல்லாம் ரிலேட்டடோ அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிதலும் ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து பார்லிமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுதான் புதிய பாராளுமன்ற கட்டிடம். போன வருஷம் துவங்கப்பட்டது. மழைக்கால கூட்டத்தொடர் இங்கே தான் நடந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ குயிக்கா இதோட காம்போசிஷன்னா என்ன? பார்லிமெண்ட் எதை கொண்டது? பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் 2 ஹவுசஸ். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஜனாதிபதி என்பவர் பாராளுமன்றத்தோடவும் ஒரு அங்கம். அதாவது நிர்வாகத்துறை எக்ஸிகியூட்டிவோட ஹெட், அவரு ஹெட் ஆஃப் தி யூனியன் எக்ஸிகியூட்டிவ். அதோட நாமினல் ஹெட் தலைவர், குடியரசுத் தலைவர். பாராளுமன்றத்துக்கு அவர் தலைவர் கிடையாது, ஆனா பாராளுமன்றத்துல அவரும் ஒரு அங்கம், ரைட்? ஸோ பிரசிடென்ட் அண்ட் இரு அவைகள். அந்த இரு அவைகள் என்ன? லோக்சபா விச் இஸ் மக்களவை, ராஜ்யசபா விச் இஸ் மாநிலங்களவை. ஸோ இதுதான் சமரி ஆஃப் தி காம்போசிஷன். ஃபர்ஸ்ட், எவ்வளவு அமைச்சர்கள், எவ்வளவு உறுப்பினர்கள் மேக்சிமம் இருக்கலாம், அதிகபட்சமாக எவ்வளவு பேர் இருக்கலாம். இந்த நம்பர் வந்து வேற எங்கேயுமே யூஸ் பண்றது கிடையாதுங்க நம்ம கால்குலேஷன் எல்லாம். ஜனாதிபதியை நீக்குவதற்கு கூட 3/2 பங்கு ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப். அந்த டோட்டல் மெம்பர்ஷிப் நம்ம கால்குலேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? 543 245. வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபால ரிமூவ் பண்றதுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஆஃப் தி தென் மெம்பர்ஸ். அதுக்கு டோட்டல் மெம்பர்ஷிப் 245 மைனஸ் வேகன்சி, ரைட்டுங்களா? இந்த நம்பர் 550 250 அதிகபட்சமாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இன்னைக்கு தேதியில. அது எந்த கால்குலேஷனுக்கும் உபயோகம் இல்லை. அது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும். மேக்சிமம் மெம்பர்ஷிப்னா அவ்வளோ. பட் டோட்டல் மெம்பர்ஷிப் இன்னைக்கு எவ்வளோ? லோக்சபால 543, மாநிலங்கள்லிருந்து 524, 8 யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து 19. அதே மாதிரி ராஜ்யசபால 245. அது வந்து 233 வந்து மாநிலங்கள்ல இருந்து அண்ட் இன்க்ளூடிங் டெல்லி, புதுச்சேரி, JNK 3 யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் 12 நியமன எம்பிக்கள். நியமன எம்பிக்கள் முதல்ல ஆங்கிலோ இந்தியன் எம்பிக்கள் லோக்சபால இருந்தாங்க. அதை 2020 நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம், இப்போ கிடையாது, ரைட்? ஸோ இது வந்து டோட்டல் மெம்பர்ஷிப். அண்ட் இதற்கான அலோகேஷன் எங்க இருக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் மாநிலங்களவைக்கு வருவோம். அது வந்து கொஞ்சம் சுலபமான விஷயம். ஏன்னா அது வந்து 4வது அட்டவணை, 4வது பட்டியல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், ரைட்? 4th ஷெட்யூல். ரொம்ப சிம்பிள். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்ல இது வந்து ஒரு நான் ஃபெடரல் ஃபீச்சர். யூஎஸ்ஏல 50 மாநிலங்கள் இருக்கு. அவங்களோட செனட்ல 50 × 2 100 பேர் உறுப்பினர்கள். ஆனா இந்தியாவில் இருக்கிற இந்த 233 வந்து அன்ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். மாநிலங்களுக்கு மாநிலங்கள் அவங்களோட ஜனத்தொகையின் அடிப்படையில் வேறுபடும். உத்தரப்பிரதேஷ்க்கு 31 ராஜ்யசபா எம்பி, தமிழ்நாட்டுக்கு 18 எம்பி, தெலுங்கானாக்கு 7 எம்பி, கர்நாடகாவுக்கு 12 எம்பி, புதுச்சேரிக்கு ஒரே ஒரு எம்பி. எவ்வளவு ஜனத்தொகையோ அதற்கேற்றாற் போல மாநிலங்களவையோட உறுப்பினர்களும் மாறும் இந்தியாவில். அது ஒரு நான் ஃபெடரல் ஃபீச்சர், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அண்ட் அதோட பிரேக்கப் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? 4th ஷெட்யூல் டு த கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. பிரேக்கப்னா எவ்வளவு மாநிலத்துக்கு எவ்வளவு இடங்கள் அப்படின்ட்டு. மக்களவையை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, மக்கள் கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கணும். 2021 இன்னும் நடக்கல, மேபி தேர்தலுக்கு அப்புறம் நடக்கும். பட் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கணக்கெடுப்பின் அடிப்படையில்
எவ்வளவு சீட்டு அப்படின்றது நிர்ணயிக்கணும். அதாவது 1951 எடுத்த சென்சஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 494 இடங்கள் நிர்ணயிச்சாங்க. 1961 எடுத்த சென்சஸை பேஸ் பண்ணி 522 கிட்ட இடங்கள் நிர்ணயிச்சாங்க. 1971 சென்சஸை பேஸ் பண்ணி இந்த 543 இடங்களை நிர்ணயிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவசர கால நிலை, எமர்ஜென்சி வந்தப்போ, நெருக்கடி நிலை வந்தப்போ, பாப்புலேஷன் கண்ட்ரோல், நம்மளுடைய ஜனத்தொகையை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட என்ன டிசைட் பண்ணாங்க? அடுத்த 25 ஆண்டுகளுக்கு 1974ல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்றாங்க. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு 2001 சென்சஸ் வரைக்கும் இந்த 543 நம்ம மாற்ற வேண்டாம். அப்ப இந்தியாவோட ஜனத்தொகை என்ன? கிட்டத்தட்ட 54 கோடி. அதாவது ரஃப்லி 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்ற கணக்கு. கிட்டத்தட்ட எக்ஸாக்டா இல்ல, பட் கிட்டத்தட்ட. மீண்டும் 2000ல என்ன பண்ணாங்க? இல்ல இன்னும் பாப்புலேஷன் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணல, 2026 வரைக்கும் இது தள்ளி போடுங்க, இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க அப்படின்னு தள்ளி போட்டாங்க. ஆனா 2026 வந்துடுச்சு. இப்போ இன்னும் அடுத்த 2 வருஷத்துல வந்துட போகுது. இப்போ என்ன பண்றது? இப்போ இந்தியாவோட ஜனத்தொகை எவ்வளவு? கிட்டத்தட்ட 140 கோடி. உலகத்திலேயே அதிக பாப்புலேஷன் கொண்டது இப்ப இந்தியா தான். சைனாவையே நம்ம மிஞ்சியாச்சு. 54 கோடி பேருக்கு 543 பேரு. இப்ப 140 கோடி பேருக்கும் 543 பேரு. அது வந்து ஜனநாயக முறையில் அது பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு பதிலாக இப்போ கிட்டத்தட்ட 25-30 லட்சம் பேரை வந்து ஒரு எம்பி ரெப்ரசென்ட் பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஆனால் வெறும் ஜனத்தொகையின் அடிப்படையில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஜனத்தொகையை முதல்ல கட்டுப்படுத்தலையோ, இப்போ எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட கட்டுப்படுத்திட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம ஏற்கனவே நிறைய ஜனத்தொகை இருக்கு நம்ம நாட்டில். பட் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டு, ஃபர்டிலிட்டி ரேட்லாம் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. பட் தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் அது மிகவும் குறைந்து விட்டது. முதலே கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம், தென் மாநிலங்கள். இந்த தென் மாநிலங்கள் ஜனத்தொகையை கட்டுப்படுத்தியதுனால இப்போ நீங்க வந்து வெறும் ஜனத்தொகையை பேஸ் பண்ணி தான் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா தென் மாநிலங்களுக்கு பொலிட்டிக்கலி அது டிஸ்அட்வான்டேஜா போகும், வடகிழக்கு மாநிலங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜா போகும், சிறிய மாநிலங்கள் ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜா போகும். யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல அப்படியே டபுள் ஆயிடும். இப்ப இருக்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் யூபி 80ல இருந்து 149க்கு போயிடும், பீகார் 40ல இருந்து 80க்கு போயிடும், மத்திய பிரதேஷ் வந்து இப்ப இருக்கிற 28ல இருந்து கிட்டத்தட்ட 50க்கு மேல போயிடும், ராஜஸ்தான் 25-50 ஆயிடும். ஆனா கேரளாவோட 20-20ஆவே இருக்கும், தமிழ்நாடு 39ல இருந்து ஜஸ்ட் 50 ஆகும். ரைட். ஸோ இந்த மாதிரி டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகுதுனால பல பிரச்சனைகள் வரலாம். ஸோ கூட்டாட்சி முறையை எப்படி பாதுகாப்பது? மேபி லோக்சபாக்கு சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு எம்எல்ஏ சீட்டை வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம். மோர் இம்பார்ட்டன்ட்லி லோக்கல் பாடி, பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ்க்கு அதிக பவர் கொடுக்கணும். ரைட். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ என்னோட ப்ரைவேட் சேனல் ஒன்று, ரங்கராஜன் XIASன்ட்டு, நான் கரண்ட் அஃபேர்ஸ் சேனலில் இதை பற்றி ஒரு விரிவான வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆகஸ்ட் மாதத்தில் 2023. அதை நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். பட் கான்ஸ்டிடியூஷன் படி நம்ம அரசியலமைப்பு தேர்வு எழுதுவதற்கு நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன? இது வந்து 1971 கணக்கெடுப்பு படி ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 2026க்கு அப்புறம் இருக்கக்கூடிய கணக்கெடுப்பின் அடிப்படையில் இது மாற்றப்படலாம். அண்ட் இந்த பிரேக்கப் எங்கே கொடுத்துருக்கு? இப்போ தமிழ்நாட்டுக்கு 39 சீட்டு, யூபிக்கு 80 சீட்டு, கேரளாக்கு 20 சீட்டு, கர்நாடகாக்கு 28 சீட்டு. இந்த பிரேக்கப் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எந்த சட்டத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950. அதாவது இந்தியாவில் 2 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் இருக்குங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 ஒன்று இருக்கு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 ஒன்று இருக்கு. அது என்னென்னன்றத நம்ம இந்த பாராளுமன்றத்தை பத்தி, இது ரெண்டுமே பாராளுமன்றத்துக்கு லிங்கான சட்டங்கள், தேர்தலுக்கு லிங்கான சட்டங்கள். இதை நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கும்பொழுது நம்ம விரிவா நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம் அதை. பட் இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு எவ்வளவு இடம் அப்படின்றது அரசியல் அமைப்புல இருக்கிற 4th ஷெட்யூல்லயே இருக்கு. பட் மக்களவைக்கு எவ்வளவு இடம் அப்படின்றது வந்து ஒரு கணக்கெடுப்பிற்கு பிறகும் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆனா தற்போதைக்கு அது 1971 கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு. 2026க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முதல் கணக்கெடுப்பின் அடிப்படையில் அது மாற்றி அமைக்கப்படலாம். அதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு, ஃபெடரலிசம் வர்சஸ் டெமோக்ரஸி பத்தி நான் பிரீஃபா சொன்னேன். அந்த வீடியோ நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும் உங்களுக்கு. பட் இன்னைக்கு தேதியில இட் இஸ் பேஸ்ட் ஆன் 1971 சென்சஸ். அண்ட் இந்த பிரேக்கப் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு?
ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல. ரைட். அண்ட் எலக்டோரல் காலேஜ் அஃப்கோர்ஸ் மக்களவைக்கு யார் ஓட்டு போடுவாங்க? நீங்களும் நானும் 18 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா போயிட்டு ஓட்டு போடலாம். இப்போ 2024 ஏப்ரல் மேலேயும் நம்ம போய் ஓட்டு போட போகிறோம். அதில் எலக்டோரல் காலேஜ். ராஜ்யசபா எம்பி யார் தேர்ந்தெடுப்பாங்க? எலெக்டட் எம்எல்ஏஸ் ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளி. அதாவது தமிழ்நாடு ராஜ்யசபா எம்பிஸை தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. கேரளாவுக்கு உண்டான ராஜ்யசபா எம்பியை கேரளா சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 140 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க போயிட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது தான் ராஜ்யசபா எம்பி. ரைட். அண்ட் இது வந்து மக்களவை தேர்தல் நம்ம போய் ஓடுறோம். சீக்ரெட் பேலட், ஒரு ஒரு அட்டைக்கு பின்னால் நின்று தான் யாருக்கும் தெரியாமல் நம்ம ஓட்டு போட்டு வரோம். வேற ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அது ஓப்பன் பேலட். இது 2003 வந்த சட்ட திருத்தம் இது. பட் அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஆமா கட்சி தாவல் இருக்கக்கூடாது ரைட் அப்படின்றதுக்காக இதை வந்து அப்ஹோல்டு பண்ணிட்டாங்க இந்த அமெண்ட்மெண்ட்டை. ஸோ ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸை கொடுக்குறீங்க, அது வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். 1 2 3 4 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா? அது யாருக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றது உங்க கட்சியோட யார் ஏஜென்ட்டோ அவங்களுக்கு நீங்க காட்டணும். அதுதான் வந்து ராஜ்யசபாவோட முறை. அண்ட் இடஒதுக்கீடு வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து லோக்சபாவில் தான் உண்டு, ராஜ்யசபாவில் இடஒதுக்கீடு கிடையாது சீட்ஸில். இதுதான் வந்து காம்போசிஷன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன், என்ன கால அவகாசம், செஷன்ஸ் கூட்டத்தொடர் எப்படி நடக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டியூரேஷன் லோக்சபா 5 ஆண்டுகளுங்க. அதாவது நெருக்கடி நிலையப்போ ஒரு ஆண்டு அதை வந்து ஒரு ஆண்டு வந்து அதை வந்து நீட்டிக்கலாம். பட் அது 1975 வந்தது நெருக்கடி நிலை, மீண்டும் வராதுன்னு நம்புவோம். லோக்சபாவோட டியூரேஷன் 5 வருஷம். ராஜ்யசபா இன்டெஃபினிட். இப்போ நம்ம வந்து 17வது மக்களவையில் இருக்கோம். இப்போ தேர்தல் முடிஞ்சோம்னா 18வது மக்களவை உருவாக்கப்படும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைனா அதற்கு முன்னாலேயே கலைக்கப்பட்டால் புது தேர்தல் முடிஞ்சோம்னா புது மக்களவை. ஆனால் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே மாநிலங்களவை 1952 உருவானது. அது அப்படியே இன்டெஃபினிட்டாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். செஷன்ன்றது என்ன? கூட்டத்தொடர். இதை யாரு கூட்டத்தொடர் கூட்டுவாங்க? ஜனாதிபதி. யாரோட பரிந்துரையின் பேர்ல கூட்டுவாங்க? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பட் அதை கூட்டத்தொடரை கூட்டுவது யாரு? பிரசிடென்ட். President shall convene the sessions at such time and place as he thinks fit. And என்ன ஒரே ஒரு ரெக்குயர்மெண்ட் என்ன? not more than 6 months gap between 2 sessions. 2 கூட்டத்தொடருக்கு இடையே 6 மாதத்திற்கு மேல இடைவெளி இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? இதுதான் வந்து ரெக்குயர்மெண்ட். இன்ஃபேக்ட் 2021 ப்ரிலிம்ஸ்ல கொரோனா டைம்ல கூட்டத்தொடர் நடத்துவது எப்படி சாத்தியமா இல்லையா அப்படின்றதுனால இன்னும் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை ஆகஸ்ட்ல நடத்தவே இல்லை. அதாவது அதை வந்து செப்டம்பர்ல தான் நடத்த முடிஞ்சுது. ஏன்னா 6 மாசத்துக்குள்ள கூட்டி ஆகணும். சரி, மார்ச் 2020 கொரோனா, மார்ச் 24 2020 அன்னைக்கு தான் லாக்டவுன் ஆரம்பிச்சு. அந்த தேதியெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. ரைட். பிறந்த நாள், ஆனிவர்சரி மாதிரி அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். மீண்டும் அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு நம்புவோம். பட் அப்போ அதுக்கப்புறம் அப்பதான் வந்து கூட்டத்தொடர் நடந்துட்டு இருந்தது. நம்மளோட பட்ஜெட் நிதி அறிக்கையை வந்து அப்ரூவ் பண்ணுவதற்காக அப்பதான் யூஸ்வலா நடக்கும். பட் கொரோனா கொஞ்சம் ஜாஸ்தியான உடனே மார்ச் எண்டில் பட்ஜெட் அவசர அவசரமா அப்ரூவ் பண்ணிட்டு கூட்டத்தொடரை முடிச்சிட்டாங்க. அப்போ மார்ச்ல முடிச்சாங்கன்னா செப்டம்பர் 2க்குள்ள அடுத்த கூட்டத்தொடரை கூட்டி ஆகணும். யூஸ்வலா நம்ம ஊர்ல பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், ஜூலை ஆகஸ்ட்ல மழைக்கால கூட்டத்தொடர், நவம்பர் டிசம்பர்ல குளிர்கால கூட்டத்தொடர், இப்படிதான் வந்து நடக்கும். ஆனா அரசியலமைப்புல இந்த மாதிரி 3 கூட்டத்தொடர் நடத்தணும்லாம் சொல்ல. அரசியலமைப்புல என்ன சொல்லியிருக்கு? நாட் மோர் தேன் 6 months கேப் பிட்வீன் 2 செஷன்ஸ். 2 கூட்டத்தொடருக்கு நடுவுல 6 மாதத்துக்கு மேலான இடைவெளி இருக்கக்கூடாது. ஸோ செப்டம்பர்ல நடத்தினாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 15 வாக்கில் கூட்டி அது ஒரு 7-8 நாள் தான் போச்சு. திருப்பி கொரோனா ஜாஸ்தி ஆகும்போது திருப்பி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி அப்புறம் வின்டர் செஷன் தான் நடத்தினாங்க. ஸோ இதனால ஒரு கேள்வி வந்தது 2021 பிலிம்ஸ்ல. பிரசிடென்ட் கூட்டத்தொடரை கூப்பிடுவாரு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அது கரெக்ட். அரசியல் அமைப்பு படி மினிமம் 3 கூட்டத்தொடர் நடத்தி ஆகணும் அப்படின்றது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். there shall be a minimum of 3 sessions as per the constitution of India. அது தவறு. 2 தான் தேவை. ஏன்னா 6 மாத இடைவெளி இருக்கக்கூடாது. 6 மாதத்திற்கு மேலான இடைவெளி இருக்கக்கூடாதுன்னா 2 கூட்டத்தொடர் நடத்தினால ஒரு வருஷத்துக்கு. ஆனா
நம்ம கன்வென்ஷன் படி, நம்ம மரபுப்படி 3 கூட்டத்தொடர் நடத்தணும். ஏன்னா அப்பதான் நான் சட்டம்லாம் பாஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இதுல தான் நிறைய மக்கள் குழம்பி போயிட்டாங்க. There is no minimum number of days mentioned in the constitution for the sessions of parliament. அதாவது குறைந்தபட்சம் இவ்வளவு நாட்களாவது கூட்டத்தொடர் நடத்தணும் என்று எந்த விதமான ப்ரொவிஷனும் கிடையாது அரசியலமைப்புல அப்படின்றது 3வது ஸ்டேட்மெண்ட். நீங்க ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒரு நம்ம பாராளுமன்றம் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 100 நாட்கள் செயல்படுங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு 50லேருந்து 60 நாள், மழைக்கால கூட்டத்தொடர் ஒரு 20-25 நாள், திருப்பி குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு 20-25 நாள். ஆனா 100 நாள் செயல்படணும், 50 நாள் செயல்படணும், அந்த மாதிரிலாம் எந்த ரெக்குயர்மெண்ட்டும் கிடையாது. ரைட்டுங்களா? இது சட்டம் இயற்றுவதற்காக இவ்வளவு நாள் செயல்படுறாங்க. அது 100ஆவும் இருக்கலாம், 80ஆவும் இருக்கலாம், 110ஆவும் இருக்கலாம். கொரோனா டைம்ல நான் சொன்ன மாதிரி 50 நாள் தான் வேலை செஞ்சிருக்கோம், இல்லை 60 நாள் தான் வேலை செஞ்சிருக்கோம். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் எதுவுமே கொடுக்கப்படல. ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ப்ரோரோகேஷன்னா என்ன? கூட்டத்தொடர் முடிவது. அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் முடியும் கடைசி நாள் அன்னைக்கு ப்ரோரோக் பண்ணுவாங்க ஹவுஸ். லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் பிரசிடென்ட் ப்ரோரோக் பண்ணுவார். ஸோ ப்ரோரோகேஷன் என்பது கூட்டத்தொடரோட முடிவு. ஆனா அட்ஜர்ன்மெண்ட்ன்றதை யார் பண்ணுவாங்க? சபாநாயகர், லோக்சபால, இல்லைன்னா அவைத்தலைவர், வைஸ் பிரசிடென்ட் ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அவர் மாநிலங்களவையில். அட்ஜர்ன்மெண்ட்றது என்ன? கூட்டம் ஒத்திவைப்பு. அதாவது ஒரு நாள் ஈவினிங்கும் 6 மணிக்கு நாளைக்கு காலையில 11 மணிக்கு திருப்பி சந்திக்கலாம் அப்படின்றதுக்கு அவையை ஒத்தி வைக்கணும். அதன் பேர் அட்ஜர்ன்மெண்ட். லாஸ்ட் நாள் செய்யறதுக்கு பேரு அட்ஜர்ன்மெண்ட் சைனடை. கூட்டத்தொடரோட கடைசி நாள் அன்னைக்கு சைனடை, இன்னொரு நாள் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்படுகிறது. அவை ஒத்தி வைப்பு அப்படின்றது அட்ஜர்ன்மெண்ட். ஆனா கூட்டத்தொடர் முடிவு அப்படின்றது ப்ரோரோகேஷன். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் டிசல்யூஷன்ன்றது என்னது? அவையை கலைப்பது. ஸோ செஷன் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துக்கும் உண்டு. அட்ஜர்ன்மெண்ட் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துக்கும் உண்டு. ப்ரோரோகேஷன்ன்றது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துக்கும் உண்டு. ஆனா டிசல்யூஷன்ன்றது லோக்சபாக்கு மட்டும்தான். ஏன்னா ராஜ்யசபாவை கலைக்க முடியாது. இட்ஸ் அன் இன்டெஃபினிட் ஹவுஸ். லோக்சபா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, இல்லைன்னா அதற்கு முன்னால அமைச்சரவை பரிந்துரை பண்ணிச்சுன்னா அதுக்கு முன்னாலேயும் கலைக்கலாம், இல்லைங்களா? ஸோ அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கலைக்கப்படுவது லோக்சபா மட்டும்தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் ரிசர்வேஷன், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு அவங்க பாப்புலேஷனுக்கு ஏற்றாற் போல ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ புதுசா ஆட் பண்ணது விமென்ஸ் ரிசர்வேஷன், அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு. இது 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 1/3 லோக்சபால, 1/3 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில. ரைட். எல்லா மாநில சட்டமன்றங்கள்லையும் சரி, தில்லி, புதுச்சேரி, ஜேஎன்கே உட்பட எல்லா சட்டமன்றங்கள்லையும் அண்ட் மக்களவையில் 1/3 விமெனுக்கு ரிசர்வேஷன். எஸ்சி எஸ்டிலையும் 1/3 பெண்கள் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட அட்வான்டேஜஸ் என்ன, இஷ்யூஸ் என்ன அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். பட் இது பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரைட். அண்ட் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், புதுச்சேரிக்கான அமெண்ட்மெண்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ குளிர்கால கூட்டத்தொடரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. டெல்லியில அரசியலமைப்புலயே மாத்திட்டாங்க. அண்ட் இது எப்ப நடக்கும்? தேர்தல், அதாவது 2023 இது கமெண்ட்ஸ் ஆன உடனே நடக்கிற முதல் டீலிமிட்டேஷன்ன்றது என்ன? வரையறையது. அது கணக்கெடுப்பின்படி சீட்டுகளை வரையறை செய்வது தான் டீலிமிட்டேஷன். அது நான் சொன்னீங்களா 2026க்கு அப்புறம் அதை லோக்சபாக்கு பண்ணணும் அப்படின்ட்டு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் பண்ணணும்ட்டு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சட்ட திருத்தத்திற்கு அப்புறம், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் எது முதல் கணக்கெடுப்பின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் நடக்குதோ அதற்கப்புறம் இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேக்சிமம் ஏர்லியஸ்டா எப்போ கொண்டு வரலாங்க? 2029க்கான தேர்தலுக்கு இது வந்ததுன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சீட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரே சீட்டை திருப்பி திருப்பி அடுத்தடுத்த தேர்தலுக்கு பண்ண மாட்டாங்க, இல்லைங்களா? 1/3, ஒரு 3இல் 1 பங்கு ஒரு தேர்தலுக்கு இருந்ததுன்னா அடுத்த தேர்தலில் இன்னொரு 3இல் 1 பங்கு இருக்கும். 3வது தேர்தலில் மிச்சம் இருக்கிற சீட்ஸ் வரும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் விமென்ஸ் ரிசர்வேஷன்.
அண்ட் இது வந்து 15 ஆண்டுகளுக்கு அமலுக்கு வந்தவுடன் 15 ஆண்டுகளுக்கு இருக்கும். அதற்கும் மேல வந்து பாராளுமன்றம் லா மூலமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து கீ பாயிண்ட்ஸ் அபவுட் விமென்ஸ் ரிசர்வேஷன். அண்ட் இதுல வந்து என்னங்க அட்வான்டேஜ்? கண்டிப்பா இன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட 15% தான் பெண்கள் இருக்காங்க. பெண்கள் கிட்டத்தட்ட 50% நாட்டுல. ஆனா உறுப்பினர்கள் 15% தான் இருக்காங்க லோக்சபால. ஸ்டேட்ஸ்ல இன்னும் கூட அதோட கம்மி. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு போதுமான அளவு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். சட்டம் இயற்றும் பொழுது ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி, பெண்களுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது, பெண் உறுப்பினர்கள் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா அதனால அதற்கான விவாதம், அதற்கான பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியா வரலாம். அண்ட் பெண்கள் மினிமம் 1/3 இருந்தாங்கன்னா, அமைச்சரவையில பார்த்தீங்கன்னா, இப்ப பேருக்கு 1 இல்லன்னா 2 பெண்கள வைக்கிறாங்க. பட் பெண்கள் தான் வந்து 1/3 வந்து அமைச்சரவை உறுப்பினர்களாவே இருந்தாங்கன்னா, அமைச்சரவையிலயும் கிட்டத்தட்ட 1/3 கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆர் அட்லீஸ்ட் அதிகரிக்கும் அமைச்சரவையில. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். 2029ல தான் வரும் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. அப்பயாவது வரட்டுமே. ரைட். டிலேடா இருந்தாலும் அப்பயாவது வந்ததுன்னா அது ஒரு நல்ல விஷயம். பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ரிசர்வேஷன் இல்ல. வெறும் எஸ்சி, எஸ்டிக்கு தான் இருக்கு அப்படின்றது இன்னொரு குற்றச்சாட்டு. பட் அது ஓகே. ஜனநாயக ரீதியில பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு சீட்ஸ் குடுக்கறது ஓரளவுக்கு எல்லா மாநிலங்களையும் குடுக்குறாங்க. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்க்கு தான் கண்டிப்பா அந்த இடஒதுக்கீடு தேவை அப்படின்றதுனால, அதையும் வந்து நம்ம வந்து பெரிய விஷயமா பார்க்க வேணாம். அட்லீஸ்ட் பெண்களுக்கு இன்க்ளூடிங் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதாவது ஒரு எம்பி வந்து என்னோட தொகுதி அப்படின்ட்டு அதை வந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பாரு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பட் இப்போ வந்து ரொட்டேஷன்ல அது மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த வாட்டி ஜெயிச்சிடுறேன். பட் அடுத்த வாட்டி இது வந்து ரொட்டேஷன்ல வந்து பெண் எம்பி சீட்டா போயிடுச்சுன்னா, அங்க இருக்கிற ஆம்பளை எம்பி, இல்ல அங்க இருக்கிற பெண் எம்பி வந்து அடுத்த வாட்டி இது வந்து பொது சீட்டா போயிடும். ஸோ அடுத்த வாட்டி வந்து ஒரு ஆணுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா, அப்படின்றதுனால ஒருவேளை வேலை செய்வதில் குறைபாடு ஏதாவது ஏற்படுமா? அப்படின்றது கண்காணிக்கணும் நம்ம. அட் த எண்ட் ஆஃப் த டே நல்லா வேலை செஞ்சாங்கன்னா, அவங்களே நிக்க வைக்கலாம் திருப்பி. ஆனா பெண்ணுக்காக ஒதுக்கப்பட்ட சீட்ல ஆணை நிக்க வைக்க முடியாது. ரைட். ஒரு பொது சீட்ல பெண்ணையும் நிக்க வைக்கலாம். அது ஓகே. பட் ஒரு ஆண் எம்பி இருக்கிற சீட்ல அவர் வேலை பண்ணிட்டு அடுத்த வாட்டி அது பெண் எம்பிக்கு போயிட போகுது அப்படின்னா அவருக்கு அது டிஸ்இன்சென்டிவா இருக்குமா? இதை வந்து கண்காணிக்கணும். அதுக்கு வந்து அரசியல் கட்சிகள் தான் முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நிச்சயமாக இது வேலை செய்யணும். அதாவது சில மேற்கத்திய நாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா, கட்சியே வந்து மினிமம் இவ்வளோ பெர்சன்டேஜ் சீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு சட்டங்கள் இருக்கு. அதாவது கட்சிக்குள்ளேயே வந்து இந்த இடஒதுக்கீடு இருக்கணும். கட்சிகளே இவ்வளோ பெர்சன்டேஜ் பெண்களுக்கு சீட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இந்த ரொட்டேஷன் இந்த பிரச்சனைலாம் இல்லாம ஒருவேளை பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றது ஒரு கூற்று ஒரு குற்றச்சாட்டு. பட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன்னால கண்டிப்பாக பெண்களின் பிரதிநிதித்துவமும் அவர்கள் அமைச்சரவையில பிரதிநிதித்துவமும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அது நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம காம்போசிஷன், அதாவது எப்படி பாராளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கு, அதுல 2 அவைகளோட காம்போசிஷன் என்ன, டியூரேஷன்னா என்ன, செஷன்னா என்ன, கூட்டத்தொடர்னா என்ன, கூட்டத்தொடர் வந்து முடிதல் ப்ரோரோகேஷன்னா என்ன, கூட்டம் ஒத்திவைப்பு அட்ஜர்ன்மெண்ட்னா என்ன, டிசல்யூஷன் மக்களவையோட கலைப்புன்னா என்ன, அதை பத்தி பார்த்தோம். அண்ட் விமென்ஸ் ரிசர்வேஷன் ரீசெண்டா வந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷனை பத்தி பார்க்கலாம். நன்றி.